ஆதிகால வேதாகம மொழிபெயர்ப்புகள். பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த வேதாகம புஸ்தகங்களை எழுதினார்கள். அவர்கள் அவற்றை எபிரேய மொழியில் எழுதினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் வேதாகமம் தங்களுக்கு மட்டுமே உரியது என்று யூதர்கள் நினைத்தார்கள். ஆகையினால் இவர்கள் மற்ற இனத்தாரோடு வேதாகம சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. பிற மொழிகளில் வேதாகம நூல்களை மொழிபெயர்ப்பதற்கும் எவ்வித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. மகா அலெக்சாண்டரின் காலத்தில் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி இருந்தார்கள். தங்கள் தாய்மொழியாகிய எபிரேய மொழியை கூட மறந்துவிட்டார்கள். அக்காலத்தில் பொது மொழியாக வழக்கில் இருந்த கிரேக்க மொழியையே யூதர்கள் பேசினார்கள். அக்காலத்தில் பரிசுத்த வேதாகமம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்ததினால் பிற தேசங்களில் குடியேறிய யூதர்களால் இதை வாசித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் எபிரேய மொழியின் பரிசுத்த வேதாகமத்தை கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கும் வேலையை துவங்கினார்கள். அக்காலத்தில் பிற மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து நகல்கள் தயாரிப்பது எளிதான காரியமாக இல்லை. மேலும் அக்காலத்தில் இருந்த திருச்சபை தலைவர்கள் சாதாரண மக்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதினார்கள். கிபி 1519 மார்ட்டின் லூதர் மூலமாக திருச்சபையில் மறுமலர்ச்சி உண்டாயிற்று. பரிசுத்த வேதாகமம் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய சத்திய வசனம் என்னும் உணர்வு ஜனங்களுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. இதன் பின்பு கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் பேசும் சொந்த மொழிகளில் பரிசுத்த வேதாகமத்தை மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறாக பரிசுத்த வேதாகமத்திற்கு பல மொழிபெயர்ப்புகள் உண்டாயிற்று. அவற்றுள் முக்கியமானவை செப்துவஜின்த் கிரேக்க மொழிபெயர்ப்பு, அரமாயிக் மொழிபெயர்ப்பு, சீரியாக் மொழிபெயர்ப்பு, காப்டிக் மொழிபெயர்ப்பு, கோத்திக் மொழிபெயர்ப்பு, லத்தீன் வல்கேட் மொழிபெயர்ப்பு, செப்துவஜின்த் கிரேக்க மொழிபெயர்ப்பு கிமு 250. முதலாக வேதாகம மொழிபெயர்ப்பு எகிப்து தேசத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா என்னும் இடத்தில் கிரேக்க மொழியில் செய்யப்பட்டது. கிமு 334 முதல் 324 வரை கிரேக்க மன்னன் மகா அலெக்சாந்தர் எகிப்து, சிறிய ஆசியா, பெர்சியா முதலிய தேசங்களை கைப்பற்றி இந்தியா மட்டும் வந்தார். இதனால் கிரேக்க மொழி இந்த தேசங்களில் எல்லாம் அரசியல் மொழியாகவும் பொதுவாக உபயோகிக்கப்பட்ட மொழியாகவும் மாறிற்று. அந்நாடுகளில் பரவியிருந்த யூதர்களும் தங்கள் தாய் மொழியான எபிரேய மொழியை விட்டு கிரேக்க மொழியை உபயோகிக்கலாயினர். கிமு 331 அலெக்சாண்ட்ரியா பட்டணம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது முதல் அங்கு அநேக யூத மக்கள் குடியேறினார்கள். கிமு 320 ஆண்டு யூதேயா தேசம் எகிப்து தேசத்தோடு இணைக்கப்பட்டது. கிமு 285 முதல் 247 வரை எகிப்து தேசத்தை ஆண்ட பிலடெல்பஸ் 2ஆம் டாலமி என்ற கிரேக்க மன்னன் கோத்திரத்துக்கு 6 பேராக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட 72 யூத அறிஞர்களை ஒன்று கூட்டி பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கும்படி ஒழுங்கு செய்தார். கிமு 250 அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில் பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. இது செப்துவஜின்த் கிரேக்க மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. சிதறுண்டு இருந்த யூதர்களுக்கு கிரேக்க மொழிபெயர்ப்பே வேதாகமமாக இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் கூறுகையில் இந்த செப்துவஜின்த் மொழிபெயர்ப்பிலிருந்தே கூறுகின்றார். ஆதி திருச்சபையில் இதுவே அதிகாரப்பூர்வமாக உபயோகப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சில பகுதிகள் இன்றும் உள்ளன. சவக்கடல் சுருள்களிலும்
இவற்றில் உள்ள சில பகுதிகள் கிடைத்திருக்கின்றன. அரமாயிக் மொழிபெயர்ப்பு. பாபிலோனில் யூதர்கள் நீண்ட காலமாக சிறையிருப்பில் இருந்தார்கள். இக்காலத்தில் தங்களுடைய சுத்தமான எபிரேய மொழியை மறந்துவிட்டு பாபிலோனிய மொழி கலப்புடன் பேசினார்கள். இவர்கள் பேசிய இந்த கலப்பு மொழி அரமாயிக் மொழி என்று அழைக்கப்பட்டது. இவர்களால் எபிரேய மொழியில் இருந்த பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் எபிரேயம் தெரிந்தவர்கள் எபிரேய பழைய ஏற்பாட்டை வாசித்தவுடன் எல்லா ஜனங்களுக்கும் புரியும் விதத்தில் அவர்கள் அதை அரமாயிக் மொழியிலும் மொழிபெயர்த்து கூறுவார்கள். இவ்வாறு மொழிபெயர்ப்பவர்களுக்கு துர்க்கமான் என்று பெயர். பெர்ஷியருடைய ஆட்சி காலத்தில் எஸ்ரா துர்க்கமான்களின் உதவியுடன் எபிரேய பழைய ஏற்பாட்டை அரமாயிக் மொழியில் மொழிபெயர்க்கும் பணியை செய்தார். இந்த துர்க்கமான்கள் எபிரேய மொழி பழைய ஏற்பாட்டை அரமாயிக் மொழியில் மொழிபெயர்த்து எழுதினார்கள். இந்த மொழிபெயர்ப்புக்கு அரமாயிக் டார்கம் என்று பெயர். யூத மார்க்க தலைவர்கள் தங்கள் எபிரேய வேதாகமம் அரமாயிக் மொழியில் மொழிபெயர்க்கப்படுவதை முதலில் விரும்பவில்லை. ஆனாலும் காலம் செல்ல செல்ல அரமாயிக் மொழி பேசிய யூதர்கள் அரமாயிக் டார்கத்தை அதிகமாக பயன்படுத்தியதினால் ஜனங்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். செப்துவஜிந்த் வார்த்தைக்கு வார்த்தை மிகவும் கவனமாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பாகும். ஆனால் டார்கம் இவ்வாறு கவனமாக மொழிபெயர்க்கப்படவில்லை. ஜனங்களுக்கு புரியும் விதத்தில் மிகவும் எளிய பேச்சு வழக்கில் இவற்றை எழுதினார்கள். டார்கம்களில் 2 நூல்கள் முக்கியமானவை. அவையாவன ஆன்கலாஸ் டார்கம், யோனத்தான் டார்கம். ஆன்கலாஸ் டார்கம் அரமாயிக் பஞ்சாகமம் ஆகும். யோனத்தான் டார்கம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகமாகும். சீரியாக் மொழிபெயர்ப்பு. கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு. சீரியாக் என்பது மெசபடோமியா சமவெளியின் வடபகுதியில் பேசப்பட்ட கிழக்கு அரமாயிக் மொழி ஆகும். இங்கு அநேக யூத மக்களின் குடியிருப்புகள் இருந்தன. இவர்களின் உபயோகத்திற்காக எபிரேய மொழியில் இருந்து பழைய ஏற்பாடு சீரியாக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் சீரியா நாட்டின் பகுதிகளில் கிறிஸ்துவின் நற்செய்தி பரவ ஆரம்பித்தது. ஏற்கனவே சீரியாக் மொழியில் இருந்த பழைய ஏற்பாடோடு புதிய ஏற்பாடும் சேர்க்கப்பட்டு அங்கு பேசப்பட்ட அன்றாடக மொழியில் முழு வேதாகமமும் எழுதப்பட்டது. இது சீரியாக் மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்பட்டது. இது சாதாரண மொழிபெயர்ப்பு என்று பொருள்படும் பெஷிட்டா என்று அழைக்கப்பட்டது. 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சீரியாக் மொழிபெயர்ப்பின் நகல்கள் இன்றும் உள்ளன. காப்டிக் மொழிபெயர்ப்பு. இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் சிலர் எகிப்து தேசத்திற்கு சென்று அங்கு சுவிசேஷ ஊழியம் செய்தார்கள். அங்கு திருச்சபையும் ஸ்தாபிக்கப்பட்டது. எகிப்தியர்களின் மொழி எகிப்து மொழியாகும். இதை 2 விதமாக எழுதினார்கள். முதலாவது வகை எகிப்து மொழியின் வரி வடிவமாகும். இதற்கு பின்பு காப்டிக் என்னும் எழுத்து வடிவத்தை எகிப்து மொழிக்கு பயன்படுத்தினார்கள். எகிப்து தேசத்தில் விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகிற்று. காப்டிக் மொழியில் அவர்களுக்கு வேதாகமம் தேவைப்பட்டது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் வேத பண்டிதர்கள் செப்துவஜிந்த் கிரேக்க பழைய ஏற்பாட்டிலிருந்தும் கிரேக்க மொழி புதிய ஏற்பாட்டிலிருந்தும் காப்டிக் பரிசுத்த வேதாகமத்தை மொழியில் மொழிபெயர்த்தார்கள். எகிப்து நாட்டின் திருச்சபையில் இக்காலத்தில் கூட ஒரு சில சபைகளில் காப்டிக் மொழி வேதாகமம் பயன்படுத்தப்படுகிறது. கோத்திக் மொழிபெயர்ப்பு. கிபி 360. ரோம சாம்ராஜ்யத்தில் கோத் என்னும் இனத்தவர் வாழ்ந்தார்கள். இவர்கள் ரைன், டான்யூப் ஆகிய நதிக்கரைகளில் குடியிருந்தார்கள். இவர்களுடைய மொழி கோத்திக் என்று அழைக்கப்பட்டது. கிபி 3ஆம் நூற்றாண்டு இந்த இனத்தவர் மத்தியில் சுவிசேஷம் பரவிற்று. கிபி 360 உல்பிலாஸ் என்பவர் வேதாகமத்தை
கோத்திக் மொழியில் மொழிபெயர்த்தார். லத்தீன் வல்கேட் மொழிபெயர்ப்பு கிபி 400. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ரோமர்கள் உலகத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தார்கள். ஆரம்பத்தில் கிரேக்க மொழியே இவர்களுடைய பொதுவான மொழியாக இருந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசில் லத்தீன் மொழி வளர்ச்சி பெற ஆரம்பித்தது. கிபி 250 லத்தீன் மொழியில் பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. கிபி 405 ஜெரோம் என்னும் பாதிரியார் பரிசுத்த வேதாகமம் முழுவதையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து முடித்தார். இதுவே லத்தீன் வல்கேட் என்று அழைக்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபைகளில் லத்தீன் வல்கேட் மொழிபெயர்ப்பே அதிகாரப்பூர்வமான வேதாகமமாகும்.